கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்தியன் பைக் டிரைவிங் 3D. சரி, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு லேம்போகினி இருக்குது, லேம்போசியானு. இதே மாதிரி நம்மக்கிட்ட ப்ளூ கலரில் ஒன்று தேவைப்படுது. அதனால் அதை போய் நம்ம ஸ்டீலிங் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தாங்க இருக்குது. இது நம்ம எப்படியாச்சும் எடுக்கணும். பார்க்கவே தரமாக இருக்குது. இதில் என்னமோ கலர் ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஃபோன் கூட செக்யூரிட்டி கடை தான் இருக்காமா, சும்மா ட்ரை பண்ணுறக்காக கொடுத்துட்ருக்காரு. சரி, நம்ம இப்போதைக்கு இந்த ஆடி கார் எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க. சரிங்க, நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஷார்ட்ஸில் சேலஞ்ச் வீடியோலாம் போடலாம். சரி வாங்க, நேராக போய் எந்த போலீஸ்காரனுக்கும் தெரியக்கூடாது. அதனால் சுத்தமான இன்ஃபர்மேஷன் அவன் ஃபோன்லேருந்து போயிடும். அதனால் ஃபோனோட ஒரே அடியாக போடணும். சரி, முதல்ல இருங்க, இந்த இடத்துல இது மேலே போட்டுடலாம். இதோ சரி வாங்க, அந்த போலீஸ்காரங்கிட்ட போய் அந்த மேஜிக் ஃபோன் இருக்கான்னு கேட்கலாம். சரி டே, அந்த லம்போர்கினி மேஜிக் ஃபோன் கொடு. ஓ, இதுதான் அந்த மேஜிக் ஃபோனா? நல்லா இருக்கே, ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் இருங்க. ஓ, இதுன்னு RGBயில் செமையாக இருக்குங்க. இருங்க, நம்ம வண்டியை வெடிக்க வச்சுட்டு அந்த லம்போர்கினி தூக்கிட்டு போயிடலாம். அப்போ தான் எந்த ஆதாரமும் இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இவன் மண்டையிலே போட்டுருவேன். வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வரல, ஏன்னா நம்ம அவன் இன்ஃபர்மேஷன் போகிறக்குள்ள சொல்லிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இவன் இது சொல்லிட்டான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் CCTV, இது ஏர்போர்ட்டோடது எல்லா CCTVயும் டெலீட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை ஹேக்கிங் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு PC வழியாக தாங்க பண்ணிகிட்ருக்கான். சரி வாங்க, இருக்கிற எல்லா CCTV இதாகிறதுக்குள்ள நம்ம நேராக போய் நம்மளோட பழைய வீட்டில் போய் நிறுத்திடலாம். அதெல்லாம் ஆன் ஆயிடுச்சுன்னா அடுத்தது எங்கே இருக்குது காரு, நம்ம மூஞ்சியெல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் நீட்டாக வந்தாச்சு. இங்கே நிறுத்திடலாங்க. எப்படியே நிறுத்தியாச்சு. இந்த கார் செம்மையாக இருக்குல்லங்க. இருங்க, அந்த லம்போர்கினி கண்ட்ரோல்ஸோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. சரி வாங்க, இங்கே ஒரு டைப்பிங் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பிக்சரில் இருக்கிறது தான் நான். இது நான் இங்கே தான் நின்றுருக்கேன். இது இந்த காருக்குள்ளே போய் பார்க்குறக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் உள்ள பாதி தான் பண்ணியிருக்காங்க போல், பாதி பண்ண மாதிரி தான் இருக்குது. பின்னாடி இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஐ லைக் திஸ் கார். நான் GTA5 வர மாதிரியே கார் வச்சுருக்கானுங்க. ஆனால் என்ன இந்தியன் பைக்கில் RGB எடுத்து கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க GTA5 விட. அதான் இதை மழை டைமில் எல்லாம் ஓட்டி பார்க்கணும். சரி வாங்க, சரிங்க, அவ்வளோதாங்க வீடியோ. இருங்க, இதோட சீட் கோடு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க, இதுதான் அதோட சீட் கோடு. இது பார்த்தீங்களா, பிளாக் கலர்லேயும் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க, இதை நீங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்ச் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சீட் கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதில் நிறையா சீட் கோடு வந்திருக்கு. சூப்பர் பவர் சொல்கிறது. லம்போர்கினி ஸ்டீலிங் பண்ணினா டைம் கொஞ்சம் பத்தலை, 4.5 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வரட்டுங்க, பாய் பாய். சரிங்க, மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.